ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, நல்ல மழையோட தான் ஆரம்பிச்சது. சாயந்தரம் வரைக்கும் விடவே இல்ல. வெளிலயும் போகல. ஃப்ரெண்டு வீட இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வேற சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்ததுனால, கடைசியில அது கேன்சல் ஆயிருச்சு. சரி வீட்ல தான் இருக்கோம். முகில் வேற அவனோட டைக்வாண்டோல ஜூனியர் ப்ளூ பெல்ட் வாங்கிட்டாங்க. அதாவது இன்னும் பாதி தூரம் தான் இருக்கு பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு. அதனால ஸ்வீட் ஏதாவது செஞ்சு குடுக்க சொன்னா, நான் கேக்கெல்லாம் செய்றதுக்கு வெதருக்கு ஏத்த மாதிரி வடையும், பாயாசமும் செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லி வடப்பருப்புக்கும் ஊற வச்சிருந்தேன். ஒரு 1/4 டம்ளர் எடுத்து ஜவ்வரிசி தண்ணீல போட்டு ஊற வச்சிருந்தேன். ஜவ்வரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறுனா போதும். 1 கப் தண்ணீல ஊறுன ஜவ்வரிசிய போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். அது வரும்போது பக்கத்திலேயே 1/2 கப் சேமியாவ நெய்யில வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். 2மே நல்லா வெந்துகிட்டு இருக்கும். 1 1/2 கப் அளவுக்கு பாலு, அது நல்லா கொதி வரும்போது 1/2 கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கண்டென்ஸ்டு மில்க் இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1 கப்பே சேர்த்துக்கலாம். நான் மிதமான இனிப்பே போதும் அப்படிங்கிறனால நிப்பாட்டிட்டேன். கடைசியா நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். சூப்பரா இருக்கும். டக்குன்னு ரெடி ஆயிரும். இது வந்து சீக்கிரமா செய்யற ஒரு ஸ்வீட் ரெசிபி. கேரட் சேர்த்து தாங்க நான் பருப்பு வடை செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். முதல்ல 2 கேரட்ட குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல பல்ஸ் பண்ணிக்கலாம். 3 மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க பருப்பு. நல்லா ரொம்ப கோர்ஸாவும் இல்லாம, ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்லாம அரைச்சுக்கிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். இதில எப்பவும் போல தான் குட்டி குட்டியா வெங்காயத்த கட் பண்ணி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில உப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் பொடி உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடையா போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெதருக்கு சூப்பரா இருந்தது. நான் வந்து இன்னைக்கு இத செஞ்சுகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில நெய்பர் வீட்ல இருந்து அவர் ஆஷிஷ் அவங்க பாப்பாவ கூட்டிட்டு வாக்கிங் போயிருப்பாரு போல. காலையிலருந்து மழையா இருந்தது. பார்க்குக்கும் போக முடியலன்னு. பாப்பா நேரா நம்ம வீட்டு கதவ வந்து தட்டிட்டு இருந்தா, அவங்க தட்டுறதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்க தட்டுறாங்களா? இல்ல குழந்தைங்களான்னு. கரெக்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே ஓப்பன் பண்ணா, ஹாய் அப்படின்னு நின்னுகிட்டு இருந்தா. சரி அவர் வந்து நான் கிளம்புறேன்னாரு. எப்படியும் உங்களுக்கு நான் டப்பால பேக் பண்ணி கொண்டு வந்து குடுக்க தான் போறேன். சூடா இந்த வெதருக்கு சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, முதல்ல அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நான் வீடியோ எடுக்கல. அதனால நாங்க சாப்பிடுறது மட்டும் தான் இதில உங்களுக்கு தெரியும். அவங்க சாப்பிட்டுட்டு தான் எங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வெதர், முகில் பெல்ட் வாங்கினது இது எல்லாத்தையுமே தாண்டி, இந்த மனுஷன் காலையிலருந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணாம சுத்திக்கிட்டு இருந்தாருங்க. அப்போ அவருக்கு ஒரு பாயாசத்த போடணும் இல்லைங்களா? அதனால தான் பாயாசம் செஞ்சேன். ஆனா கொஞ்சம் நல்ல பாயாசமா செஞ்சு குடுத்துட்டேன். பக்கத்துல அவரும் நானும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்டின்னாரு. அப்போ உங்களுக்கு ஒரு பாயாசத்த போட்டுற வேண்டியது தான் உட்காருங்க அப்டின்னேன். வீட்டுக்கு போலான்னா மேடம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பை சொல்லிட்டு இங்கேயே இருக்காங்களாம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?